அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மேம் சொன்னாங்க இல்லைங்களா, குழந்தைகள் எல்லாம் வந்து தாய் தகப்பங்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக அட்டாச்மெண்ட் இருக்கிறது தங்களுடைய தேவைகளையெல்லாம் எங்கே போய் பூர்த்தி செஞ்சுக்கணும்னா தாத்தா பாட்டி அம்மாயி அப்பிச்சிக்கிட்டு தான். நீங்களும் அப்படி தான் வளர்ந்துருப்பீங்க, நானும் அப்படி தான் வளர்ந்துருப்பேன். இது ஒரு சமூக இயல்பு. அது எதுக்காக உங்களை நாங்கள் இதை கூப்பிட்டுருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே ஸ்கூலில் இருக்கிற நேரம் நாங்கள் ஒரு புதிய ஒரு கல்வி முறையை கொண்டுட்டு வந்து நாம் செயல்படுத்தி ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டம் தான் இந்த மாண்டிசேரிங்கிறது. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறது உங்கள்கிட்ட தான். குழந்தைங்க இங்கே வந்து டீச்சர்கிட்ட இருப்பாங்க, விளையாடுற நேரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. மீதி நேரம் போனால் எங்கே வந்துடுவாங்க? உங்கள்கிட்ட தான் இருப்பாங்க. ஏன்னா அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து கேட்குறத வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் வந்து எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க, நல்லதோ கெட்டதோ இல்லை. நீங்கள் முதல்ல இந்த கல்வி திட்டத்தை புரிஞ்சுக்கணும். இது என்ன மற்ற பள்ளிக்கூடத்தில், மற்ற ஸ்கூலில், ப்ரீகேஜியில், டே கேர் சென்டருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த கல்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புறத்தில் வசதி படைத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது கல்வி. மெட்ராஸ், கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி பெங்களூர், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி கிடைக்கும். இந்த கல்விக்கு வந்து இன்றைக்கி வெளியிலவெல்லாம் அவங்க பண்ணுற கட்டணம் வந்து சில பேர்த்துக்கு தெரியும். சில தம்பியெல்லாம் இங்கே இருக்காங்க. மினிமம் வந்து 1.5 லட்ச ரூபா இந்த டே கேர் சென்டருக்கே. இது வந்து நம்ம கொங்கு நாட்டு வேளாளர் சங்கம் வந்து இந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த கொங்கு நாட்டு வேளாளர் சங்கத்துக்கு என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, காசு சம்பாதிக்கிறது அல்ல. இதுக்கு யாரும் உரிமையாளர்கள் இங்கே கிடையாது. கொங்கு மண்டபம், கொங்கு ஐடிஐ, இந்த எல்லாத்துக்குமே இதுக்கு யாரும் முதல் போட்டவங்க இங்கே யாரும் கிடையாது. உரிமையாளர்கள் யாருமே கிடையாது. இதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சொத்து ஒரு 200 கோடிக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க காமராஜர் எப்படி ஒரு கல்வி கண்ணை திறப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாரோ, அது மாதிரி நம்முடைய முன்னோர்களெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பகுதியில், நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் நல்லா படிக்கணும், நல்ல தொழிலுக்கு போகணும், நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அப்போல்லாம் ஏத்தெல்லாம் இருந்த காலம், கரண்ட் கூட இல்லாத காலம். அப்படி சிந்தித்து எல்லாரும் பொதுமக்களில் வந்து நன்கொடை வாங்கி 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 அப்படியே தனவந்தர்களெல்லாம் கொடுத்து உருவாக்கி வருமானத்தை உருவாக்குனாங்க. கொங்கு மண்டபத்திலேருந்து வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ கட்டடமெல்லாம் இப்போ இந்த 30 வருஷமாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வருங்காலத்தில் இது சாதாரணமாக இந்த இருக்கக்கூடிய ஒரு கல்வி முறையிலிருந்து மாறுபட்டு இன்றைக்கி உலகத்தில் என்ன மாதிரி அடிப்படை கல்வியோடு அந்த குழந்தைகளை கொண்டுட்டு போனோம்னா அவங்கெல்லாம் போட்டி போட்டு ஜெயிச்சு மிகச்சிறந்தவர்களாக, வல்லுநர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக வர முடியும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு, இது மிகப்பெரிய ஒரு செலவு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாதிரியாக தெரியும். இதுக்குள்ளார போய் பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து 35 லட்ச ரூபா இப்போ செலவு பண்ணியிருக்கோம். ஒரு காசு 2 காசுலாம் இல்லை, 35 lakhs இப்போ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது பூராவுமே நம்ம சங்கத்திலேருந்து தான் பண்ணியிருக்கிறோம். நோக்கம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது யாரும் உரிமையாளர்கள் இல்லை, இதிலிருந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நோக்கம் இல்லை. முழுக்க இந்த கல்வியை, மிக வசதி படைத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அடிப்படை கல்வியை நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பள்ளி ஆரம்பித்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாம் இதை செலவழித்து இங்கே உங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதெல்லாம் இந்த மிக குறைந்த கட்டணத்தில். இதில் கட்டணம் என்னென்னு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போட்ட காசுக்கு இல்லை, டீச்சர்ஸ் தான் கேர். ஒரு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸுக்கு 3 பேர் இருக்காங்க ஸ்டாஃபு, 15 பேர் வச்சுருக்கோம், 5 பேர்த்துக்கு ஒரு டீச்சர். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் தான் இதில் ஜாஸ்தி. இதுலேயும் என்ன வேணும், பாடத்திட்டங்களும். அப்புறம் உங்களுக்குள்ள இந்த கிராமத்தில் தெரிஞ்சிருக்கும், 5 விளையாதது 50 விளையாதுன்னு ஒரு பழமொழி நீங்களாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் பேர குழந்தைகிட்ட. இந்த 5 தான் அந்த நல்ல பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கம், தீய பழக்க வழக்கம் எல்லாமே குழந்தைங்க ஒன்றும் பிறக்கிற போது ஒரு தப்பான குழந்தையெல்லாம் பிறக்கலை, எல்லாமே ஒன்றா தான் பிறக்குது. எல்லாம் அங்கங்கே அதிகமாக கற்றுக்கிறது தாத்தா பாட்டிக்கிட்டு தான்.
அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி டார்கெட் பண்ணி உங்களை கூப்பிட்ருக்குறோம். நீங்கள் அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை, நல்ல சொற்களை சொல்லிக் கொடுக்கணும். இந்த என்னென்னலாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே பதிஞ்சிடும். உங்களுக்கே கூட நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டு கட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிற போது ஒரு 15 வயசு அல்லது 20 வயசு வர்ற வரைக்கும் உங்களுக்கெல்லாம் என்னென்னமோ சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும். நோம்பிக்கு போயிருப்பீங்க, அங்கே போயிருப்பீங்க, தேருக்கு போயிருப்பீங்க, இப்படி என்னென்னமோ நடந்திருக்கும். அதெல்லாம் நினைவில் இருக்கும் இப்போது. ஆனால் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அது உங்களுக்கு நினைவில் இருக்காது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வயது தான் பதிஞ்சிருக்கிறது. அது அழியவே அழியாது. 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்கிறது மாதிரி, அதில் அந்த பழமொழி மாதிரி, இதில் அந்த வயசில், அந்த சின்ன வயசில் ஒரு 10-13 வயசுக்குள்ளார அது என்ன கற்றுக்குதோ அது காலம் பூரா அழியாத ஒரு செல்வமாக இருக்க போகுது. அதுக்காக தான் அந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய கல்வியிலேருந்து முற்றிலும் மாறுபட்டு புஸ்தகம், ஏட்டுக்கல்வி, கேள்வி கேட்டு மார்க் போட்டு அந்த குழந்தைங்களை ஏமாற்றி, மார்க் போடுறதில்ல உண்மையாக இப்போ பார்த்தீங்களா, டிவியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களே, நீட்டுக்கெல்லாம் எப்படி மார்க் போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் மக்களைன்னு, பேப்பர் அவுட் பண்ணிக்கிட்டு. அதெல்லாம் இல்லை. இந்த கல்வி முறையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களே கற்றுக்குறாங்க. அவங்க கற்றுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆகியிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இதை நடத்த முடியாது, இதை சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த டே கேர் சென்டர்லாம் இருக்கலாம், ஊருக்குள்ளே வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் இருக்கிறவங்களாம் இதை நடத்தவே முடியாது. இப்போ நம்ம இங்கே இருக்கிற 4 டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் அனுப்பிச்சுட்டு ஒவ்வொரு டீச்சருக்கும் 80,000 ரூபா ட்ரைனிங் கொடுத்து விட்டு, இவங்க இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் பண்ணவங்க, இவங்களை கொண்டுட்டு வந்து வச்சு இப்போ தான் நம்ம துவங்கியிருக்கிறோம். இந்த டீச்சர்ஸுக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் மெத்தடில் இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும். அது லேர்னிங் பை டூயிங். இது இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகும். நம்ம பள்ளிக்கூடம் அந்த ஒரு முழுமையான, வேறு எந்த இடத்துலையுமே இந்த மெத்தடில் முழுமையாக இந்த கட்டணத்தில் இவ்வளோ அக்கறை எடுத்து, இவ்வளோ பாதுகாப்பு எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. காரணம் என்னென்னா, எல்லாத்துக்கும் நோக்கம் சம்பாதனை. இங்கே சம்பாதனை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இங்கேயும் சம்பாதனை தான் காரணமாக இருந்தால் இதையும் செய்ய மாட்டோம். இங்கே அதுக்கு உரிமையாளர் யாரும் இல்லை, பங்குதாரர் யாரும் இல்லை, யாரும் பங்கு பிரிச்சுட்டு போக முடியாது, ஒரு செங்கல் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, வர்ற வருமானத்தை பூராவுமே காந்தி செஞ்ச மாதிரி, காமராஜர் செஞ்ச மாதிரி நம்மளும் இந்த சமூகத்திற்கு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரணும். அவங்க உலகத்தில் சிறந்த குடிமக்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, திறன் படைத்தவர்களாக வாழ்க்கையில் உங்களுக்கெல்லாம் ஒரு பூரிப்பை. தாத்தா பாட்டிக்கெல்லாம் பாரு, எங்கள் பேரன் இப்போ இந்த உச்சத்தில் இருக்கிறான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் பேத்தி ஒன்று இவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் நான். இதே மாதிரி தான் மாட்டி சைடில் தான் படித்தது. அது படித்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. கர்நாடகா ஸ்டேட்லேயும் நம்பர் 2 அது. இப்போ 1,80,00,000 ரூபா ஸ்காலர்ஷிப்பு கொடுத்து அமெரிக்காவில் ஃப்ரீயாக படிக்குது. இப்போ அது எனக்கு பெருமை தானே, ஃப்ரீயாக படிக்கணும் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறது எனக்கு பெருமை தானே. அது மாதிரி உங்கள் குழந்தைங்க இருந்தால் உங்களுக்கு அது பெருமை தானே. அந்த கல்வியை அடிப்படையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாண்டிசேரி நாங்கள் துவங்கியிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சிக்கனமான குறைந்த கட்டணத்தில் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ கொடுத்துருக்குற ஃபீஸ் கட்டில் உங்களுக்குலாம் தெரியும், பேரண்ட்ஸுக்கெலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பேசிக் நீட்ஸ்லேயே 15,000 ரூபா இப்போ கம்மியாக இருக்குது, அன்றாட செலவுலையே. அதை பூரா சங்கத்தில் தான் ஏற்றுக்கிறோம். இப்போ நாங்கள் கேட்க போகிறதில்ல. அடுத்த வருஷம் கட்டணத்துக்கு மாறும், பேசிக் கட்டணமே மாறும். ஏன்னா தெரியும், அது இந்த மாண்டிசேரி போய் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்ட்டு. அதனால் இப்போ இன்றைக்கி உங்களை நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்கிறது, அழைச்சிருக்கிறது பூராவுமே இந்த கல்வி எங்கேயும் கிடைக்காத ஒரு கல்வி முறை. பாடப்புத்தகத்தை வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுத்து, ஏபிசிடி சொல்லிக் கொடுத்து அது மாதிரி அல்ல. இது எல்லாம் இந்த குழந்தைங்க இங்கேயே அந்த ஏபிசிடியை கற்றுக்கும், இங்கேயே அந்த ஆக்காவை கற்றுக்கும். கூட்டுறது 1 2 கூட்டினா 3, 5 3 கழிச்சா 2ன்னு சொல்லி கொடுக்குற அதை பூரா இங்கே அது தானாக செஞ்சு கழிச்சிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கோம், போட்டுக்கிட்டீங்களா வீடியோ? டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு இருக்கும், 10 ஆக்டிவிட்டீஸ் 12 ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் டெய்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 2 உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தா உங்களுக்கு என்னமோ குழந்தைங்க பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி தெரியும். அல்லது அது கலர் அங்கே படிச்சுக்குவாங்க, கூட்டல் கழித்தல் படிப்பாங்க, எல்லாமே அதில் இருக்கிறது. அது அவங்களுக்கு தான் தெரியும். அடுத்த வருஷம் நீங்கள் சொல்லுவீங்க இதில் எவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் அதிகமாக குழந்தைங்களுக்கு அந்த நெகட்டிவாக குறிப்பாக சொல்கிறத மிரட்டாதீங்க. இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்டில் அந்த பயங்கிற அச்சங்கிறதே இருக்கக்கூடாது. இந்த கல்வி முறையில் எல்லாமே பாசிட்டிவ், நேர்மறையான ஒரு கல்வி முறை தான். இங்கே குறும்பு நிறைய, இந்த குழந்தை எவ்வளோ குறும்பு பண்ணுது, சன்மித்ரா எவ்வளோ குறும்பு பண்ணுதில்ல, அங்கே கூட வந்துடும், என் ரூமில் வந்துடும், ட்ராயரை திறக்கும், எல்லாம் எடுத்து தூக்கி எறியும். மிரட்டவே மாட்டோம், மிரட்டக்கூடாது இந்த மெத்தடில்.
பயமில்லாத கல்வியை தானாக கற்றுக்கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த மாண்டிசேரி முறை. இது ஏதோ புதுசெல்லாம் இல்லை. வெளிநாடுகளெல்லாம் கடந்த ஒரு 10-50 ஆண்டுகளுக்கு மேலாக 70 ஆண்டுகளாக இருக்காங்க, அந்த முறையில் இருக்காங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவு பண்ணி கற்க வேண்டிய சூழ்நிலைனால இங்கே நம்ம நாட்டில் அதுக்கு சரியாக வரல. அங்கங்கே பாம்பே 4 இடத்துல தான் இருக்குது ட்ரைனிங்கே. பாம்பேயில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது, பெங்களூரு, மெட்ராஸ் 4 இடத்துல தான் டீச்சருங்களுக்கு ட்ரைனிங் சென்டரே இருக்குது. அதெல்லாம் டீச்சர்களையும் உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் இது ஒரு கொஞ்சம் சிரமப்பட்டு நிறையா அலைஞ்சி தான் இதை பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறையா பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள்லாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். குழந்தைங்களோட ஆரோக்கியமாக இருக்கணும். இங்கே இன்னொரு ஒற்றுமை இந்த பேரண்ட்ஸ் டேயில் இருக்குது. நம்ம கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலான குடும்பங்களில் கிராமப்புறங்களில் ஈவன் நகரப்புறத்துலையும் இருக்குது. பார்த்திங்கன்னா அப்பனும் பையனுக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மாமியாளுக்கும் மருமகளுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு இணக்கமான ஒரு குடும்பம் இருக்கிறதுல ரொம்ப கம்மி, 100ல் ஒரு 10 தான் இருக்கும். ஆனால் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஷோர் தான் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை இந்த கூட்டம் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே கூட்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்க மூலமாக அந்த கருத்து வேறுபாடுகளை பூரா குடும்பத்துக்குள்ளாரையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன் எங்கள் பேர குழந்தைகளோட. அது இருக்கும், எல்லா மனசுலையும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எப்படி விட்டு கொடுத்து போகணும், எப்படி பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையாக எப்படி திங்க் பண்ணுறங்கிறத நமக்கு இந்த வயசுலேயும் இந்த நிகழ்ச்சி இந்த குழந்தைங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் உணர போகிறீங்க பின்னாடி, இப்போ தெரியாது இன்றைக்கி. அதுவும் இதுக்கு ஒரு காரணம். தாத்தா பாட்டியில் கூப்பிடுறது, பேரண்ட்ஸ், அடுத்தது நாங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிடுவோம். அப்புறம் பேரண்ட்ஸையும் கிராண்ட் பேரண்ட்ஸையும் கூப்பிடுவோம். எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அதுக்கு ஒரு விழா நடத்த போகிறோம். இதெல்லாம் என்னென்னா ஒரு சமூக கூட்டு முயற்சி. இது மூலமாக தான் அந்த குழந்தைங்கிட்ட என்ன பண்ண முடியும், அது பார்த்து தான் கற்றுக்குது. புரியுதா இல்லையா? எது பார்க்குதோ, எதை கேட்குதோ, கண்ணு காது, இது 2 தான். இந்த 2 நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2 யாருக்கு பாதுகாக்கணும்? பெற்றோர்கள், டீச்சர்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட தான் அதிகமாக அந்த குழந்தைங்க அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்ருக்குறோம். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக எங்களை ஹேண்டில் பண்ணுங்கள். தெரியாதுன்னு சொல்லாதீங்க, சொல்லிக் கொடுங்க. கமெண்ட்ரா அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அந்த குழந்தைங்கள பயத்தை உண்டு போகணும், தடையை ஏற்படுத்தும். கற்றல் அப்படிங்கிற பேரார்வத்தை கற்றுக்கணுங்கிற அந்த குழந்தைங்க ஆர்வம் இருக்கும். எல்லா குழந்தைக்கும், எந்த குழந்தையாக இருந்தாலும் எதை வேணாலும் கற்றுக்கலாம். புஸ்தகத்தில் எழுத்துக்கு படிக்கிறத கற்றல் இல்லை. ஒரு பொருள் எடுக்கிறோம், துணியை மடித்து வைக்கிறோம், அதுவும் கற்றல் தான். ஒரு குண்டாவை கழுவி வைக்கிறதும் கற்றல் தான். டம்ளர் கழுவி வைக்கிறதும் கற்றுக்கிறது தான். எதெல்லாம் தெரியாததை கற்றுக்கிறது எல்லாமே கல்வி தான். அது எல்லாத்தையுமே பொறுமையாக நீங்கள் எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுக்கணும். நம்மளுக்கு நேரம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வீட்டில் அவர் வேலை இருக்குது அதனால் நான் கூட்டியா இல்லைன்னு. என்ன வேலை இருந்தால் என்ன, குழந்தைக்கு ஒரு நாள் வருஷத்தில், இதை விட என்ன பண்ணிட போகிறோம் நம்ம? நான் அப்படி தான் இருந்தேன் அந்த காலத்தில். அது உணர்ந்த பிறகு தான் இதை செய்கிறேன், சொல்கிறேன், அவ்வளோதான். நம்மளாம் தப்பு பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்க, ஏன்னா இது ஒரு கிடைத்திருக்கிறப்ப ஒரு வாய்ப்பு, இது இந்த குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த சங்கம் இருக்கிறதுனால அதை செய்ய முடியுது, இல்லைன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. இதை நீங்கள் பயன்படுத்திங்க. நீங்கள் இந்த டீச்சர்ஸ் எப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்களோ, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அவங்க கேரி அவுட் பண்ணுங்கள், அவங்களோட ஒத்துழைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆர்வமாக டீச்சர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டு, பிரின்சிபால்ஸு எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. சார் தான் நிறையா இதை பற்றி நிறையா தெரியும். அவர்லாம் பிவியில், பாம்பேயில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த வருஷம் இப்போ வந்த உடனே ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளியினுடைய கேம்பஸில் எவ்வளோ மாற்றம் இருக்குங்கிறத இங்கே இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு தெரியும், இல்லை வரலனுங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். எவ்வளோ சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில், ஸ்டூடெண்ட் சைடில், பிஹேவியரில். இது ரொம்ப 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 முக்கியம். அதுதான் இந்த 2.5 வயசுலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான் இந்த மாண்டிசேரியோட மெத்தேடு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்கள மிரட்டாமல், செய்யாதேன்னு சொல்லாதீங்க, போகாதேன்னு சொல்லாதீங்க. போனால் என்ன ஆகுங்கிறத சொல்லுங்கள், செஞ்சால் என்ன ஆகுங்கிறத சொல்லுங்கள். 2 வித்தியாசம் தெரியுதுங்களா? அதான் நெகட்டிவ் அப்ரோச் வேண்டாம், பாசிட்டிவ் அப்ரோச்சில் பண்ணுங்கள். இணக்கமான சூழ்நிலை. குறிப்பாக சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு முன்னாடி இந்த குடும்ப சண்டையெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். இருக்கும், பக்கத்து வீட்டு சண்டை அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சுக்கவே வேண்டாம். எதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கற்றுக்காத மாதிரி நம்ம தூரம் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் வேறு பக்கம் கூட்டிகிட்டு கூட நம்ம பேசலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த மாண்டிசேரியில் என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி. இப்போ இந்த தடவை ஒரு 50-48 குழந்தைங்க இருக்காங்க. அடுத்த வருஷம்லாம் 100 பேருக்கு வந்துடுவாங்க. மொத்தமே அதில் 120 பேர் தான் பண்ண முடியாது, மேலே பண்ண முடியாது. அப்புறம் மேலே தான் போகணும். அதை முழுமையாக உருவாக்கி தர்றதுக்கு நாங்கள் எங்களை ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க.